அல்லாஹ்வுக்கு பின்னால் இந்த உலகத்தில் நமக்கு எல்லாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்க்கவில்லையா? சிந்தியுங்கள் முஸ்லிம்களே, வாலிபர்களே, புத்திஜீவிகளே, பாருங்கள் கொஞ்சம் நம்முடைய தலைவரின் வாழ்க்கை. எப்படி வாழ்க்கை? பிறக்கும் பொழுது வாப்பா இல்லை. அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. உம்மா இல்லாட்டியும் வாப்பா இல்லைண்டா அந்த பிள்ளையை பரிமாறிக்கிறது யார்? பராமரிக்கிறது யார்? அந்த பிள்ளைக்கு செலவழிக்கிறது யார்? உலகத்தில் அல்லாஹ்க்காக விருப்பமானவர். 6 வயது பச்சை குழந்தை, மௌத்து தெரியாது, ஹயாத்து தெரியாது, வருத்தம் தெரியாது, நோய் தெரியாது. அந்த பிள்ளையுடைய மடியில உம்மா மௌத். ஆமீனா. உடனே அப்பா பொறுப்படுத்தார். அப்துல் முத்தலிப் சகோதரர்களே, பொறுப்படுத்து 2 வருஷத்துல அப்பா மௌத். பெரியப்பா பொறுப்படுத்தார். அபூ தாலிப். இஸ்லாம் இறங்கி மார்க்கம் உருவாகி சகோதரர்களே கொஞ்ச காலம் போகல, 50 வருஷம் போகல. நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு 50 வயது ஆகல. இன்னும் 8 வயதிலிருந்து 50 வயது வரைக்கும் வளர்த்தவர் அபூ தாலிப் மௌத்தாகினார். 25 வயதிலிருந்து 50 வயது வரைக்கும் வாழ்ந்த மனைவி ஹதீஜா மௌத்தாகினார். சரி, அந்த மக்கால நிம்மதியாக வாழ விட்டார்களா? 2-3 வருடங்கள் ஜெயிலில் அடைத்து வைத்தார்கள். ஹரத்துக்கு பக்கத்தில் கஸ்ஸா என்ற ஒரு இடம் இருக்கிறது, போய் பாருங்கள். இன்னும் அது ஒரு பள்ளத்தாக்கு. சாப்பிட சாப்பாடு இல்லாம நம்முடைய தலைவரும் சஹாபாக்களும் குடும்பத்தார்களும் மரத்துடைய இலைகளை பிச்சு சாப்பிட்டார்கள். என்ற வாழ்க்கையில ஒரு நாளாவது சாப்பிட சோறு இல்லாமல், உணவு இல்லாமல் நாம் இருந்திருக்கிறோம்? நம்முடைய சோதனை என்ன சோதனை? நம்முடைய தலைவர் பட்ட சோதனை என்ன சோதனை? சகோதரர்களே, சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க டாய்லெட் போவோம், ஆடு மாடு போற மாதிரி தான் இருக்கும். பச்சை இலைகளை திண்டு எங்கட வாய்கள் எல்லாம் புண்ணாக மாறும். அல்லாஹ் இறக்கவே இல்லையா சகோதரர்களே? அவரை விட வேற யாரோடு இந்த உலகத்தில் அல்லாஹ் இறக்கம்? சரி, ஊர்ல நிம்மதியா இருக்க விட்டானா? வீட்டை விட்டு ஊரை விட்டே துரத்தினான். மக்காவிலே ஹஸ்வரா என்ற இடம் இருக்கிறது. 1ஆம் நம்பர் கேட்டுக்கு பக்கத்தில் சென்று பாருங்கள். அந்த இடத்தில் நின்று திருமதியில வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் வடிக்கிறான். உன்னை விட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்ல. இந்த மக்கள் மட்டும் என்ன நிம்மதியா இருக்க விட்டா, மக்காவே, காபாவே, உலகத்தில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான பூமியே, உன்னை விட்டு நான் ஒரு நாளும் போக மாட்டேன். மன்னார் மக்களிடம் கேட்டு பாருங்கள், யாழ்ப்பாண மக்களிடம் கேட்டு பாருங்கள், முல்லைத்தீவு மக்களிடம் கேட்டு பாருங்கள், மூதூர் மக்களிடம், தோப்பூர் மக்களிடம் கேட்டு பாருங்கள். ஊரை விட்டு துரத்தப்படுவது எவ்வளவு கொடுமை என்பதை விளங்குவீர்கள். அனுபவித்தவர்கள் இருப்பார்கள். சில நேரம் இந்த சபையிலே அனுபவித்தார். எத்தனை ஜனாசா! மூத்த மகள், பெத்த மகள், அப்பா மௌத்து, வாப்பா மௌத்து, உம்மா மௌத்து, மனைவி மௌத்து, பெரியப்பா மௌத்து. பெத்த மூத்த மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா புள்ளத்தாச்சி, கன்சீவா இருக்கிறாங்க. ஒட்டகத்துக்கு மேலே ஏறும் பொழுது ஒரு ஹப்பார் என்ற ஒரு எதிரி என்ன செய்தான்? ஈட்டியால் அடித்து அந்த பெண்ணை கீழே விழுத்தாட்டினான். அந்த பெண் புள்ளையும் கலைந்து அந்த இடத்தில் கொஞ்ச நாளிலே மௌத். 2வது மகள், 3வது மகள் ருக்கையா, உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹுமா கண்ணுக்கு முன்னால் மௌத். 3 ஆம்பளை புள்ள. அப்துல்லா மௌத், கண்ணுக்கு முன்னால். காசிம் கண்ணுக்கு முன்னால் மௌத். இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையிலே மௌத். கண்கள் வடிக்குது கண்ணீர, ஆனாலும் கலரவில்லை சகோதரர்களே. மதீனாவுக்கு சென்றால் அங்கே நிம்மதியாக இருக்க விட்டார்களா? யூதர்கள் சூனியம் செய்தார்கள். புகாரில வருது, 6 மாதம் கஷ்டப்பட்டார். 6 மாதம். சரி, அதற்கு பின்னால் கைபரிலே நஞ்சி போட்ட ஆட்டிறைச்சியை கொடுத்தார்கள். சக்கராத்தில் துடித்தார் தலைவர். ஆயிஷாவை பார்த்து சொன்னாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, கைபர்ல நான் சாப்பிட்ட அந்த விஷம் இந்த உடம்புல உள்ள நரம்புகள் எல்லாம் துண்டு துண்டாக வெடிக்கிற ஆயிஷா. புகாரில வருது. முஷ்ரிக்கீன்கள் ஏசினார்கள், திட்டினார்கள், குறை சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரவில்லை. கொஞ்ச நாளாக சொன்னார். புகாரில, முஸ்லிம்ல வருது, இவரிடம் வரக்கூடிய ஷைத்தானை காணவில்லை. யார்? மலக்குமாருடைய பிரசிடென்ட்டுக்கு ஷைத்தான் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கல்பு உடைந்தது. அபூ லஹபுடைய மனைவி அர்வா பின்த் ஜமீல் வந்து சொன்னால், ஹாக்கிம்ல வருது, முஹம்மதே, உன்ட அல்லாஹ் உன்னை கைவிட்டு விட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
கல்பு நொறுங்கியது. அல்லாஹ் இறக்கினான், நேரத்தின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா சஜா, மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக, மா வத்தாக்க ரப்புக வமா கலா. முஹம்மதே நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உங்களை கைவிடவும் மாட்டான், அல்லாஹ் உங்களை கோவிக்கவும் மாட்டான். அல்லாஹ் சொல்லல உங்களை ஏசினவர்கள், உங்களை பேசினவர்கள், உங்களை சாடினவர்கள், உங்களை துன்புறுத்தினவர்கள் எல்லாருக்கும் இப்ப ஆன் தி ஸ்பாட்ல நான் தண்டனை இறக்க போறேன் சொல்லல சகோதரர்களே. அல்லாஹ் சொன்னான், ஃபஸ்பிர், பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க. இந்த உலகம் அல்ல உங்களோட வாழ்க்கை. வலல் ஆகிரா கைருல் லக மினல் ஊலா. இங்க பொறுமையாக இருங்க. ஏசுவாங்க தான், பேசுவாங்க தான், பொறுமையாக இருங்கள் நபியே. சோதனைகளை தாங்குங்கள், சொர்க்கத்தில் நான் அள்ளி தருவேன், நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள்.